to Cham's kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் வந்துட்டு கொள்ளு பொடிங்க. இது வந்துட்டு கிராமங்கள்ல செய்யற ஒரு பிரத்யேகமான டிஷ். கொள்ளு வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் கொள்ளு வந்துட்டு நீங்க வேக வச்சு எடுத்துக்கணும். வெறும் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கப் கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கொள்ளு உப்பு போட்டு தான் வேக வைப்போம். அப்புறம் நீங்க டிஷ் முடியும் போது அதுக்கு எவ்வளோ பத்தாம இருக்கோ அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வரமிளகா 4 மிளகாய், பெரிய மிளகாங்கிறதுனால 4 எடுத்திருக்கேன். சின்னதா இருந்தா 5 கூட நீங்க போட்டுக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. மல்லி விதைங்க, தனியா 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இது இப்ப நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்ப நம்ம கொள்ளு வேக வச்சு எடுத்துட்டோங்க. இந்த கொள்ளு வெந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியை வடிச்சு எடுத்து அதுல நீங்க ரசம் வைக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்னு கொள்ளை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா அது ஒரு ஃபேட் பர்னர், டயட்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது இதுக்கு தேவை என்ன பண்ணணும்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, மல்லி ஜீரகம் வரமிளகாய் இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு ஃபைன் பவுடரா நம்ம ஆக்கிக்கணும். இப்போ நம்ம இதை பொடிச்சு எடுத்துட்டோங்க. இப்போ இதில் இருக்க இந்த பவுடரை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கொள்ளு தண்ணியே இல்லாமல் வடித்து இதே மாதிரி அதையும் மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணோங்க. கொள்ளு இப்படி ட்ரையாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மீதி நம்ம வேக வச்சிருக்க எல்லா கொள்ளையும் இதே மாதிரி பவுடர் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் அந்த மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கொள்ளு பொடி பண்ணிட்டோங்க. இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்சிருக்க அந்த மசாலாவை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இப்படி தான் இருக்கும். இது நல்லா சூடான சாதத்துல இதை போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இது ஃபுல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட டேஸ்டியான கொள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இது டேஸ்டி மட்டும் இல்லை, ஹெல்த்தியும் கூட. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா கொள்ளு நம்ம ஃபுட்ல சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இதை நீங்க செஞ்சு பாருங்க, உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாம்ஸ் கிச்சன்.